ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தீனி சேனல். இன்றைக்கி நல்ல சூப்பராக காரசாரமாக கேரளா ஸ்டைல் பீஃப் கிரேவி செய்கிறது பார்க்கலாம். கிரேவியாகவும் செய்யலாம், சுக்காவாகவும் செய்யலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோம்பு 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூன் போட்டு நல்லா சிம்லேயே வதக்கி விட்டுருங்க. இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இது பொடி பண்ணி வைக்க போகிறோம் நம்ம. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது நல்லா அடி பிடிச்சிடும். இது ஒரு மாதிரி கருகிரும். எப்போயுமே பீஃபுக்கு பார்த்திங்கன்னா சோம்பு சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டே பயங்கர சூப்பராக இருக்கும். தக்காளி எதுவும் சேர்க்க வேணாம், இதுவே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சி வச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு அரைச்சிக்கலாம். எப்போயுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் போடாமல் அரைப்போம். ஆனால் பீஃபுக்கு செய்யும்போது ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டு அப்போ இங்கேக்கிண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி வச்சாச்சு. சோம்பு, மிளகு அந்த பொடியை தவிர இப்போ ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். பீஃப் பொடி ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கேரளாவில் இது ரொம்ப ஃபேமஸாகவே பண்ணுவாங்க. எப்போயுமே கேரளாவில் பீஃப் செய்யும்போது இந்த மாதிரி தான் செய்வாங்க. மிளகா பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி வேணால் நார்மல் மிளகா பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதோட மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. இதை லைட்டாக சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு கலர் நல்லாவே மாறும், சேஞ்ச் ஆகும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணால், சிம்மில் வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு மிளகா பொடி பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எங்களுக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சு, போட்டாச்சு. இப்போ பாருங்கள், கலர் நல்லாவே மாறிடுச்சு. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடியும் பட்டை கிராம் பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் அதே சூட்டில் ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ பீஃப் மசாலா நம்மளுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தையும் நல்லா ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ண வேணாம். பீஃபுக்கு எப்போயுமே நம்ம பெருசாக கட் பண்ணி போட்டால் தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பெரிய வெங்காயம் போடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ நல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, சாப்பாடு, பரோட்டா எல்லாத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரையாகவும் சாப்பிட்டுக்கலாம், நீங்கள் சுக்கா மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், கிரேவி மாதிரியும் நம்ம இது சாப்பிட்டுக்கலாம். கருகாப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் போட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் உங்களுக்கு தேவைன்னா நல்லா ப்ரௌன் நிறத்தில் கூட வதக்கிக்கோங்க. நம்ம ப்ரௌனாக நல்லா வதக்கும் போது கிரேவி நல்லா பார்க்குறது கலர் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். நம்ம அரைச்சது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பீஃபாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், இஞ்சி பூண்டு அதிகமாக போட்டால் தான் அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி விட்ருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஆரம்பத்தில் சோம்பும் மிளகும் போட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடி இதோட கொட்டிடலாம். இதாங்க ஹைலைட்டான மசாலாவே பீஃபுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் போட்டிருக்கோம், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இதோட நம்ம கழுவி வச்சுருக்கிற பீஃப் எல்லாத்தையும் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் புளிஞ்சு போட்டுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பீஃப் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் சைட் பீஃப் நல்லாவே எல்லாம் சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் புளிஞ்சு போட்டுடலாம். இப்போ என்னோடய தங்கச்சி இருக்கிறனால எங்கள் அம்மா வீட்டில் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் என் தங்கச்சிக்காக. இப்போ எல்லா பீஃபையும் புளிஞ்சு போட்டாச்சு, தண்ணி இல்லாமல். இப்போ இதோட நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணியிருக்கோங்க பாருங்கள். வீட்லேயும் பீஃப் மசாலா, மிளகா பொடி மசாலா, இதை அதையும் இதில் கொட்டிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. எல்லாத்துலேயும் அந்த கறியில் ஃபுல்லாக மசாலா படட்டும். அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கேரளாவில் பொதுவாக இந்த மாதிரி தான் செய்வாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மொத்தமாக நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கலரே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பீஃபில் மட்டும் செய்யணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் மட்டன்லேயும் செய்யலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன்லேயும் செய்யும்போது. இப்போ வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற பீஃப் மசாலாங்க, அந்த மசாலா கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கலருக்கு நம்மளுக்கு கிரேவி நல்ல சூப்பராக ஒரு மாதிரி நல்ல கலரில் டார்க்கான கலரில் இருக்கும். அதுக்காண்டி இந்த மசாலா நம்ம சேர்க்குறோம். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் இதோட வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ இதுக்கு பீஃபுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேருங்க, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக உப்பாக சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஒரு வதக்கிட்டு கறியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அந்தளவு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன் நான் அப்படி செய்கிறேன்னா, கறி நல்லா சாஃப்டாக வெந்துடும். அந்த மாதிரி நம்ம செய்யும்போது கறிக்குள்ளெல்லாம் மசாலா போயிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா பதறி விடுங்க, இல்லாட்டி மசாலா அங்கங்கே தங்கிக்கிறோம். உப்பும் அங்கங்கே தங்கிக்கிறோம். நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா நல்ல பூவாக வெந்துடும் பீஃபு.
அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல சூப்பரான டேஸ்ட்டான பீஃப் சுக்கா மசாலா ரெடி ஆகிடும். கேரளா ஸ்டைல் பீஃப் சுக்கா மசாலா. இது சுக்கா மாதிரி செய்யலாம், கிரேவி மாதிரி செய்யலாம். நான் கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன் நான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.